நாமக்கல் அருகே சாலை விபத்தில் சிக்கிய நபரின் குடும்பத்தினருக்கு இழப்பீடு தொகையாக 5 கோடி ரூபாய் வழங்க சமரச தீர்வு மையம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு தனது மகனின் பெயர் வைக்கும் நிகழ்வுக்காக சென்ற கௌதம் என்பவர் இலகுரக வாகனம் மோதி உயிரிழந்தார். இது தொடர்பான வழக்கு மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் உள்ள சமரச தீர்வு சமரச மையத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது பாதிக்கப்பட்டவர் சார்பில் 8 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்ட நிலையில் 5 கோடி ரூபாய் வழங்குவதற்கு தனியார் காப்பீடு நிறுவனம் முன்வந்தது. இதனையடுத்து மாவட்ட முதன்மை நீதிபதியும் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தலைவருமான குருமூர்த்தி 5 கோடி ரூபாய் இழப்பீட்டுத் தொகை பெறுவதற்கான உத்தரவை வழங்கினார். இது தொடர்பாக பேசிய வழக்கறிஞர் வடிவேல், இந்த வழக்கு 10 மாதத்தில் சமரச மையம் மூலம் தீர்வு காணப்பட்டுள்ளது எனவும், தமிழக அளவில் விபத்து இழப்பீடு தொகையாக 5 கோடி ரூபாய் வழங்குவது இதுவே முதல் முறை என்றும் தெரிவித்தார். தலையில் பலத்த அடிபட்டு கோவையில் அவர் சிகிச்சை பலனின்றி சுமார் 10 நாட்கள் உள் சிகிச்சையில் இருந்து இறந்துவிட்டார். நஷ்டஈடு கோரி நாமக்கல் நீதிமன்றத்தில் காம்பன்சேஷன் கேட்டு மனு தாக்கல் செய்திருந்தோம். செய்திருந்து 10 மாதத்தில் ரூபாய் 5 கோடி இழப்பீடு. குடும்பத்தில் 2 மைனர் குழந்தைகள் இருக்கிறார்கள். மனைவி மற்றும் அவர் இறந்தவருடைய அப்பா இருக்கிறார்கள். மொத்தம் 4 பேருக்கு மொத்தமாக 5 கோடி இழப்பீடு இன்று சமரச தீர்வு காணப்பட்டது. அவர் அபுதாபியில் இன்ஜினியர் வேலை செய்து வந்தார். மாதம் அபுதாபி கரன்சிக்கு 12,000 ரூபாய் சம்பளமாக பெற்றுக்கொண்டு வந்தார். இந்தியன் கரன்சிக்கு ஒப்பிட்டு பார்த்து இன்று அவருக்கு 5 கோடி இழப்பை நாமக்கல் மாவட்டத்திலே இது அதிக இழப்பீடு என்று கருதப்படுகிறது.